எனது அன்பானவர்களே, இந்த உலகத்தை கலக்கின ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இதை அநேகரால் நம்ப முடியவில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்ததை அநேகர் சந்தேகித்தாலும் கூட கடைசியில் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி முடித்தார்கள். தேவன் இந்த உலகத்தில் அதி அற்புதமான ஒன்றை செய்தார் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதுதான் அவர் தேவகுமாரன் என்பதற்கு மறுக்க முடியாத அத்தாட்சியாக இருக்கிறது. அவர் அந்த உயிர்த்தெழுதலினால் பல காரியங்களை நிச்சயம் என்று அவர் நமக்கு போதித்தார். ஒவ்வொரு நிமிடமும் மனிதன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று மனிதன் சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், கல்லறை முடிவல்ல, மரணம் முடிவல்ல, அது ஒரு வாசல், ஒரு வாழ்க்கையிலிருந்து நித்திய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லுகிற ஒரு வாசல் என்று சொல்லுகிறார். அது எப்படி உண்மை என்பதை தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே அவர் நிரூபித்தார். மனிதனாய் பிறந்தார், மாம்சமும் இரத்தமுமாய் உடையவராய் வாழ்ந்தார். அவர் மகிமையின் சரீரத்தோடு எழுந்திருக்கும் பொழுது எனக்கும் அதே நம்பிக்கை உண்டு, மறுமை ஒன்று உண்டு, அது நிச்சயம் என்கிற அந்த உண்மையை இயேசுவின் உயிர்த்தெழுதல் உலகிற்கு காட்டியது. மரணத்தை ஜெயித்த நமது இயேசு இன்றளவும் நம்மோடு ஜீவிக்கிறார். ஆமேன்.